2ஆம் வசனம் வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சேர கடவும். யார் வேணுமானாலும் உள்ள போக முடியாது. பிரியமானவர்கள், வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய மனசாட்சி நம்ம யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாங்க. 2 பேர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடலாம், டீச்சர்கிட்ட போய் சொல்லலாம், ஸ்கூலில் போய் சொல்லலாம், போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம். உங்களை லை டிடெக்டிவ் மெஷினில் போட்டால் கூட உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் போய் சொல்லிட்டு வந்துடலாம். தில் இருந்தால் போய் சொல்லிடலாம். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். 2 பேர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஒன்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. சரி, எனக்கு ஆண்டவர் மேலாம் நம்பிக்கை கிடையாது. சரிப்பா, நீ தேவன்கிட்ட போய் சொல்லு, தேவன் இருக்காரா இல்லையா, நீ நம்பல விட்டுரு. ஆனால் யாராலையும் அவனிடத்துல போய் சொல்ல முடியாது. No one can lie to himself. நீ பேசுனியா பேசலையா அவனுக்கு தெரியும். பாஸ்டர் சொல்லலாம், நல்லா நடிக்கலாம், போய் சொல்லிடலாம், நான் சாப்பிடவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை. ஆனால் நீ எடுத்தியா இல்லை என்பது உனக்கு தெரியுமா தெரியாது. இப்போ நம்ம பொய் சொல்கிறவங்கள பொய் சொல்கிறான் அப்படின்னு நான் பொய் சொல்லுகிறேன் என்று அறிந்து இருக்கும்போது நான் என்னை அறியாமலே எவ்வளோ அருவருப்பேன்னு தெரியுமா? நான் ஒரு பொய்காரன் என்று நான் அறிவது எவ்வளோ கேவலமாக இருக்கும். நீ ஒரு பொய்காரன் என்று நீ அறிவது எவ்வளோ கேவலமாக இருக்கும். உனக்கே தெரியுது நீ ஒரு பொய்காரி. நீ புருஷன்ட்ட பொய் சொல்லிட்ட, நீ ஒரு பயங்கர ஃப்ராடு, நீ ஒய்ஃப்ட்ட பொய் சொல்லிட்ட, உனக்கே தெரியுது. அது நீ பொய்காரன் உன் மனசாட்சிக்கே தெரியுது. இன்னொரு துணிகரமான ஆட்கள் இருக்காங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு இருக்கு. எல்லாம் தப்பும் பண்ணுவாங்க, அவங்க மனசுக்கே தெரியாது. நான் சரி தப்புன்னு தெரியும், ஆனால் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன். அதான் பைபிள் இருக்கு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். 1000 பேர் சொன்னா தப்பே இல்லை, இதுல என்ன தப்பு இருக்கு, யார் தான் அந்த தப்பு பண்ணல, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க மனசு அதை ஒத்துக்காது. அது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். பிரியமல்ல, அவங்க முடிவு பயங்கரம். நம்ம மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துமானா யார் நம்மை நீதிமானாக்க முடியும்? இந்த மனசாட்சியும் அவர் சுத்திகரிக்க ரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்படுவோம். அந்த ரத்தம் என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. பிரியமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். செத்த கிரியைகள் நம்ம மனசு, ஐயோ ஏசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஏசு அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் மனசு சாட்சி சொல்லலாம். அதான் நல்ல மனசு. அப்போ நம்ம இயேசுவை கிட்டி சேரணும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்.